அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரணத்திற்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. இன்றைய எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கலைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடாத்துவது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட உள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கலைக்கப்பட்டுள்ள வடமத்திய சப்ரகம்பு மற்றும் கிழக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. இந்த மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்துரையாடலில் பங்கு பெற்ற உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMA ரத்நாயக்கு கூறினார். தேர்தலுக்கான வேட்புமனு கோரல், தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை கோரல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை இன்று வெளியிடுவதற்கும் திட்டமிட்டுள்ளதாக உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். வடமத்திய சப்ரகம்பு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டன. மாகாண சபைகள் கலைக்கப்பட்ட திகதியிலிருந்து 8 முதல் 13 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கை வரவுள்ளார். அவர் இங்கு ஒரு நாள் மாத்திரம் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தனது விஜயத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்த கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான படகில் இலங்கையர்கள் எவரும் இருக்கவில்லை என ஆஸ்திரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. 133 பேருடன் பயணித்த இந்த படகு நேற்று காலை விபத்துக்குள்ளாகியது. விபத்துக்குள்ளானவர்களில் 123 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் ஏனையோர் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. விபத்துக்குள்ளான படகில் பெண்கள் மற்றும் சிறுவர்களே அதிக எண்ணிக்கையில் இருந்ததாக ஆஸ்திரேலிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ முகாமைத்துவம் மற்றும் விஞ்ஞான பீடங்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. கலைப்பீடத்தை ஆரம்பிப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஊடக பேச்சாளர் கலாநிதி பிரதீப் அபயசுந்தர கூறினார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக இந்த பீடங்களின் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. டெங்கு நுழவுகள் பெருகும் அபாயம் நிலவும் உரிமையாளர்கள் அற்ற காணிகளை பிரதேச செயலாளர்களின் பொறுப்பின் கீழ் கொண்டுவர உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவுவதற்கு இவ்வாறு கவனிப்பார் அற்று காணப்படும் காணிகளும் காரணமாக அமைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித் படுவந்துடாவ தெரிவித்தார். டெங்கு ஒழிப்பு மாதத்தை முன்னிட்டு இவ்வாறான காணிகளை சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான விற்பனை மற்றும் கொள்வன விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து.
பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டிகளை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுநலவாய போட்டிகளுக்கான சம்மேளனத்தின் தலைவர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமையவே அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுநலவாய போட்டிகளுக்கான சம்மேளனத்தின் தலைவராக மலேசிய இளவரசர் இம்ரான் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். 2018 ஆண்டு முதல் பொதுநலவாய போட்டிகளில் கிரிக்கெட் போட்டி இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டு நடைபெறும் இளையோர் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளிலும் கிரிக்கெட்டை இணைத்துக் கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுநலவாய நாடுகளுக்கிடையில் கிரிக்கெட் பிரபலியமானது என்பதால் அது பொதுநலவாய போட்டிகளுக்கு பொருத்தமானது எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பொதுச்சபை கூட்டத்தொடர் இடம்பெறுவதால் அதில் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 2018 ஆண்டு பொதுநலவாய போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலை வேளையில் சுவாரஸ்யமான தகவலை சுமந்து வரும் இன்றைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் சிறுவர் திரைப்படம் தொடர்பான பார்வையை சுமந்து வருகின்றது. Since the very first bedtime, all around the world, children have known there are monsters hiding in their closets. But what they don't know is those monsters weren't always so scary. I can't go to class. I'm not wearing any clothes. They had to go to college first. Alright, okay. Very funny, Sullivan. You look great, Wazowski. You know, if you're gonna prank someone, the least you could do is think of something clever. What's happening? I don't get it. I love college. இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்போடு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகள் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்தும் மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காலை வழியில் சுவாரஸ்யமாக சக்தி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.